ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பயிற்சி சேனலில் இது வரைக்கும் தமிழ் நியூ சிலபஸில் யூனிட் 7ல் இருக்கக்கூடிய திருக்குறள் 20 அதிகாரம் ப்ளஸ் தமிழ் பணி தொடர்பான செய்திகள் அண்ட் தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள் யார் நேம்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ சிலபஸில் இருக்கக்கூடிய எல்லாம் அந்த டாபிக் ஃபுல்லாகவே நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணி வீடியோஸ் போட்டுட்டோம். ஸோ இது யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா சேனல் பேஜில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள். ஸோ அதில் யாரெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ அவங்கள நம்ம பார்க்கலாம். இதில் சிலபஸில் ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க பேர் பார்த்திங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஸோ அவரை பற்றின செய்தியை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிருக்கிறது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இது வரைக்கும் நமக்கு ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டுக்கிறது எல்லாமே சேர்த்து கவர் பண்ணிடலாம். பெயர் பாரதிதாசன் இவருடைய பெயர். இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். இவருடைய சிறப்பு பெயர் புரட்சிக்கவி பாவேந்தர். தந்தை கனகசபை, தாய் லக்குமி. இவர் வாழ்ந்த காலம் 29/4/1891 முதல் 21/4/1964 வரை. இவர் பிறந்த இடம் புதுவை. இவர் இயற்றிய நூல்கள் குடும்ப விளக்கு, இருண்ட வீடு, தமிழியக்கம், பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இசையமுது, கண்ணகி புரட்சி காப்பியம், சேர தாண்டவம், தமிழச்சியின் கத்தி, பிசிராந்தையார், குறிஞ்சி திட்டு. இவர் பயின்ற மொழிகள் தமிழ், பிரெஞ்சு, ஆங்கிலம். அடுத்ததாக நமக்கு ஸ்கூல் புக்கு 6th நியூ புக்கில் இன்பத்தமிழ் கல்வி இந்த லெசனில் போய் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான நோட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். தமிழுக்கும் அமுதென்ற பேர் அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன். இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட் தான். சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதை மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பாரதிதாசனை மாற்றிக்கிட்டாங்க. அடுத்தது இவருடைய கவிதைகளில் எந்த கருத்துக்களை இவர் உள்வாங்கி பாடுகிறார் அப்படின்னா பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம். அடுத்தது தமிழே உயிரே வணக்கம், தாய்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் யார்? இந்த பாடல் படிக்கும் போதே பாருங்கள், ஒரு ஆனந்தத்தோடு படிச்சிருக்காங்க இல்லையா? அதனால ஆசிரியர் பேரும் ஆனந்தன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போது கவிஞர் காசி ஆனந்தன் அப்படின்னு ஈஸியாக படிக்கலாமா? இதுக்கப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த பாடலில் உள்ள பொருள் வச்சு வரக்கூடிய கொஷின்ஸ் தான். அமுதம் மிகவும் இனிமையானது, அதுபோல் தமிழும் இனிமையானது, அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் எதற்கு இணையானதுன்னா உயிர். அமுதம்ன்றதே உயிருக்கு இணையானது அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து தமிழுக்கு நிலவென்ற பேர் இன்ப தமிழெங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான டேஷ் போன்றதுன்னா நீர். ஸோ நிலவில் நீர் இல்லைன்னு தான் நம்ம சயின்டிஸ்ட்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீர் தானே நமக்கு அடிப்படை ஆதாரம். அப்போ நிலவு வந்தால் நீர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து தமிழுக்கு மனம் என்ற பெயர் அது எங்கள் வாழ்விற்காக உருவாக்கப்பட்ட டேஷ் ஆகும். ஸோ ஒரு ஊர் எப்போதுமே மனம் வீசுகிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்போ மனம் வந்தால் ஊர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது, நல்ல புகழ்மிக்க புலவருக்கு கூர்மையான டேஷ் போன்ற கருவி. கருவின்னு வந்தாலே வேல், பால் வேல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எதுகை, அதாவது 2வது எழுத்து ஒன்றி வருது, பால் வேல் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது, இன்ப தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிர செய்யும் டேஷ் போன்றதுன்னா தேன். ஸோ வானம்னு வந்தால் தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து தமிழங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது, தமிழங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாள் ஆகும். இங்கே தோல்னு வந்திருக்கு, வாள். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கேயும் எதுகை அதே மாதிரியே ஞாபகம் வச்சுக்கோங்க, தோல் வாள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அதில் உள்ள சொற்பொருள் நிறுவித்த உருவாக்கிய சமூகம் மக்கள் குழு விளைவு விளைச்சல் அசதி சோர்வு. அடுத்து அந்த இதில் புக் பேக்கில் உள்ள கொஷின்ஸ் ஏற்றத்தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும், நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு அசதியாக இருக்கும், நிலவு கூட்டல் என்று சேர்த்தெழுதுனா நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள், அமுதென்று பிரித்தெழுதுனா அமது கூட்டல் என்று, செம்பயிர்னா செம்மை கூட்டல் பயிர். ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 7th அந்த இதில் இன்பத்தமிழ் கல்வி. ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான். அந்த பாடலுடைய ஆசிரியர் பாரதிதாசன். அந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பாரதிதாசனுடைய கவிதைகள். ஓகேவா? ஆசிரியர் பாரதிதாசன். எந்த நூலில் இருக்குன்னு கேட்டால் பாரதிதாசனுடைய கவிதைகள். எந்த நாடக நூலுக்காக இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படின்னா பிசிராந்தையார். அடுத்தது இதில் உள்ள சொற்பொருள் எத்தனிக்கும் முயலும் வெறுப்பு, மலை, கழனி, வயல், நிகர், சமம், பருதி, கதிரவன்,
அன்னதோர் அப்படி ஒரு கார்முகில் மலைமேகம் துயின்றிருந்தோர் உறங்கியிருந்தார். அடுத்த புக் பேக்கில் உள்ளது. பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில். பெண்களுடைய கண்டால் மயில் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு. வெறுப்புனா மலை, ஆல்ரெடி பொருள் பார்த்தோம். ஏடு எடுத்தேன், பிரித்து எழுதுனா ஏடு கூட்டல் எடுத்தேன். துயின்று இருந்தார் அப்படின்னா துயின்று கூட்டல் இருந்தார். என்று கூட்டல் உரைக்கும்னா என்றுரைக்கும். கழனி பொருள் வயல், நிகர் சமம், பருதி கருதரவன், முகில்னா மேகம். அடுத்தது 9th புக்கில் குடும்ப விளக்கு. ஸோ அதில் உள்ள நோட்ஸு. மறுமலர்ச்சி இலக்கியம் தோன்றிய நூற்றாண்டு எப்போ? 20வது நூற்றாண்டு. எந்த நூல் குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்து உள்ளதை உணர்த்துகிறது அப்படின்னா குடும்ப உறவுகள்னு வந்துட்டு அப்போ குடும்ப விளக்கு அப்படின்னு யோசிச்சுக்கோங்க, சரியா? அடுத்தது குடும்ப விளக்கு எந்த நூல் எத்தனை பகுதியாக பிரிக்கப்பட்டுள்ளது? ஸோ இந்த குடும்ப விளக்கில் எத்தனை பகுதி இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 பகுதி. ஸோ குடும்பம் அப்படின்னாலே நமக்கு என்னது, நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குடும்பம்னா 5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அப்போ எத்தனை பகுதினா என்னது? 5. அடுத்து குடும்ப விளக்கு நூலில் விருந்தோம்பல் எந்த பகுதியில் இடம்பெற்றுள்ளது? ஸோ விருந்தோம்பல்ன்றது இப்போ 5 பகுதி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அதில் எந்த பகுதியில் இருக்குன்னு கேட்குறாங்க, 2வது. ஓகேவா? அடுத்தது பாரதிதாசன் இயற்றிய கவிதைகள் அனைத்தும் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா பாவேந்தர் பாரதிதாசன் படைப்புகள் அப்படின்ற பெயரில் தொகுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது இவருக்கு? அதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், பிசிராந்தையார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வேண்டும் அப்படின்னு பாடினது யார்? பாரதியார். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா இது இயற்றியவர் கவிமணி. பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொன்னது யார்? பாவேந்தர். பாவேந்தர்னா பாவேந்தர் பாரதிதாசன். பாவேந்தர்ன்றது அவருடைய சிறப்பு பெயர். ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸில் எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்தோம்ல, பேசிக்காக அதில் இருந்திருக்கும். தமிழ் இயக்கம் அப்படின்ற நூலை எழுதினது பாரதிதாசன். அடுத்தது சொல் பொருள். கலர் நிலம்னா உவர் நிலம், நவிழல்னா சொல்லல், வையம் உலகம், மாக்கடல் பெரிய கடல், இயற்றுக செய்க, மின்னாலை மின்னலை போன்றவள், மின்னால் ஒளிரமாட்டாள், தணல் நெருப்பு, தாலி சமைக்கும் கலன், அணித்து அருகில், தவிர்க்க ஒனா தவிர்க்க இயலாத, யாண்டும் எப்பொழுதும். அடுத்தது அதில் உள்ள இலக்கண குறிப்பு. மாக்கடல் மான் வந்திருக்கு இல்லையா? ஸோ அதனால் இது உரிச்சொல் தொடர். ஆக்கள் ஆக்கள்ன்றது ஒரு தொழில், ஸோ தொழில் பெயர். பொன்னே போல் போல்னு வந்திருக்கு, ஸோ உவம உருபு. வில்வாள் அப்படின்னா உண்மை தொகை, வில்லை போன்ற வாள் அப்படின்னு வரும், அப்போ உண்மை தொகை. தவிர்க்க ஒனா ஒனா ஆ முடியுது இல்லையா? ஸோ ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். மலர்கை மலர் வந்திருக்கு, ஸோ உவமை தொகை. அடுத்தது 11th நியூ புக்கில் புரட்சி கவின்ற 11 அதில் உள்ள சொற்பொருள் வினா. ஒதுக சொல்க, முழக்கம் ஓங்கி உரைத்தல், கனிகள் உலோகங்கள், மணி மாணிக்கம், படிகம் பளபளப்பான கல், மீட்சி விடுதலை, நவை குற்றம், படி உலகம். இலக்கண குறிப்பு. ஒதுக பேசிடுக ஆள்க வாழிய இது எல்லாமே வியங்கோல் வினைமுற்றுக்கள். ஸோ நீங்கள் இதில் படிங்க. நம்ம இதெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து இலக்கண வகுப்புகள் போடும் பொழுது உங்களுக்கு இந்த இலக்கண குறிப்பை எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கானதும் நம்ம அடுத்து பார்க்கலாம் கண்டினியூஸாக. இப்போ வரைக்கும் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. எல்லாமே ஆஸ் சவுண்டில் முடியுது இல்லையா? அதனால் வியங்கோல் வினைமுற்று. அடுத்து அலைகடல் வினைத்தொகை, தமிழ் கவிஞர், இருபெயரொட்டு பண்பத்தொகை 2 பேர் மாதிரி வருது. அதனால் நெடுங்குன்று பேரன்பு இந்த 2மே பிரித்தா மை விகுதி பெற்று வரும் நடுவில், ஸோ பண்பத்தொகை. அடுத்தது நூல்வெளியில் உள்ளது. 1937 வடமொழியில் உள்ள பில்கணியம் என்னும் நூலை தழுவி பாரதிதாசனால் இயற்றப்பட்ட நூல் புரட்சி கவி. இவரை புரட்சி கவின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. காரணம் பார்த்துக்கோங்க. தம் கவிதைகளில் தாய்மொழி, தமிழினம், குடியாட்சி உரிமைகள், சமூக சீர்திருத்தங்கள் என்பன பற்றி உரத்த சிந்தனைகளை வெளியிட்ட காரணத்தினால் பாரதிதாசன் புரட்சி கவி அப்படின்னு போற்றப்பட்டிருக்கார். ஸோ இதை பார்த்துக்கோங்க. அடுத்து பிரெஞ்சு மொழியில் உள்ள தொழிலாளர் சட்டத்தை தமிழில் கொடுத்தது யாருன்னு கேட்டால் பாரதிதாசன். இவர் நடத்திய இதழின் பெயர் குயில். எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி? ஆல்ரெடி பார்த்தோம், பிசிராந்தையார் நாடகம். வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அந்த பாடலுக்கு எந்த அரசுடைய தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டாங்க? இவருடைய பாடலை எந்த அரசு அப்படின்னா புதுவை அரசு
தங்களுடைய தமிழ்த்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டது. இவர் பெயரில் உள்ள பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் திருச்சி. தாசன் திருச்சி. தாத்தி அப்படின்னு வருதில்ல, அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழிபெயர்ப்புடைய வகைகள்: தழுவல், சுருக்கம், மொழியாக்கம், நேர்மொழி பெயர்ப்பு. பிற மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்நியன் அப்படின்றது ஆல்பர் காம்யூ. உருமாற்றம் காப்கா ஜெர்மனியிலேருந்து. சொற்கள் லாக் பிரவர். குட்டி இளவரசன்றது எக்ஸ்பிரி ஃப்ரெஞ்சிலிருந்து. இந்த ரெண்டுமே. அடுத்தது தமிழிலிருந்து பிறமொழிக்கு மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது எதுனா ஏகே ராமானுஜம் அவருடைய இந்த இது போயம் கொடுத்துருக்கேன். அண்டு மாலே தங்கப்பா அதுவும் அந்த இதுக்குள்ள அவர்களதும் பார்த்துக்கோங்க. அடுத்தது 6th ஓல்டு புக்கில் இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் மலையே மலையே வாவா. அந்த பாடல் பாரதிதாசன். அடுத்து சொல்பொருளில் வானப்புனல், மழைநீர், வையத்தமுது, உலகின் அமுதம். அமுதம் அப்படின்னு ஞாபகம். வையம் உலகம். தகரப்பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல். பொடினா மகரந்த பொடி. துளைனா செடி. தலையா வெப்பம்னா குறையா வெப்பம். தலைக்கவும்னா குறையவும். அடுத்து 7th ஓல்டு புக்கில் எங்கள் தமிழ் ஓல்டு புக்கு பார்த்துக்கோங்க. இனிமை தமிழ்மொழி எமது, எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தாள், அமுது என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாரதிதாசன் கவிதைகள். அந்த கவிதையில் எங்கள் தமிழ் அப்படின்ற தலைப்பில் இந்த பாடல் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்தது கதினா துணை, பேருனா செல்வம், நுனினா மிகுதி, தரம்னா தகுதி, புவினா உலகம். அடுத்தது 8th ஓல்டு புக்கில். ஸோ வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸும் எனக்கான ஒவ்வொரு சப்போர்ட். ஸோ மறந்துடாதீங்க, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது எனக்கு தெரிய வரும். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்தது 8th ஓல்டு இதில் விழுதும் வேறும். அதில் தூளம் போல் வளர்கிளைக்க விழுதுகள் தூண்கள். இதனுடைய ஆசிரியர் பாரதிதாசன். இது இடம்பெற்றுள்ள நூல் அழகின் சிரிப்பு. ஆசிரியர் பாரதிதாசன் ஆல்ரெடி பார்த்தோம். தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அடுத்து இதில் உள்ள சொற்பொருள் வினா: திரள் வலிமை, மறவர்னா வீரர். ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்த வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.